ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். 4 வேதங்களின் சாரமாக மகாபாரதம் இருக்கச் செய்தே, அந்த 4 வேதங்களில் இருக்கும் உபனிஷத்துக்களின் சாரமாக பகவத்கீதை இருக்கு. இந்த பகவத்கீதை மகாபாரதத்தின் பீஷ்ம பர்வாவின் 23வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை இருக்கு. இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களை கொண்டது. இதுவரை நம்ம பார்த்த 2 தொடர்களான கிருஷ்ண கதாவிற்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்துக்கும் நீங்கள் காட்டின அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அதே அளவு சப்போர்ட் இந்த புது சீரீஸ்க்கும் நீங்கள் காட்டணுங்கிறது என்னுடைய விண்ணப்பம். இந்த புது தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பகவத்கீதை உருவான கதை என்ன, மதத்ரய சங்கிரகம்னா என்ன, பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தின் மகிமையை விளக்கி சொல்லும் கதைகள் என்னென்ன, மனிதனுக்கு இருக்கும் 3 குணங்கள் யாது, பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்திற்குரிய பாஷ்யங்கள் என்னென்ன, பகவத்கீதை கூறும் 2 யோகங்கள் யாது, அதன் வகைகள் என்ன, அதை எப்படி கடைபிடிப்பது, கீதையில் முக்கியமாக கருதப்படும் 5 தத்துவங்கள் யாது, தினம் வாழ்க்கையில் பகவத்கீதை எப்படி பயன்படுகிறது, மோட்சம் அடைவதற்கான வழிகள் என்னென்ன ஆகிய பல விஷயங்களை கொண்ட பகவத்கீதையை அஞ்ஞான இருளை விலக்கி ஞானத்தை அருளும் கீதா தீபத்தை இந்த புது தொடரில் நம்ம பார்க்கலாம். சமஸ்த லோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.